புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதோ எம்ஜிஆர் ஆக முடியாது. நான் தனிப்பட்ட முறையில் என்றென்றும் காப்பேன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாவின் இதயக்கனி பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1975 வெளியாகிய மாபெரும் வெற்றி எம்ஜிஆரின் இதயக்கனி திரைப்படம் 5 நாட்களுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டு இன்று 223 நாட்கள் என்ற சாதனை நவீன டெக்னாலஜியில் புத்த புதிய படம் போன்று இன்றைய தினம் திரையிலே பார்த்தோம். இதயக்கனி படம் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமின்றி அவரது மறைவுக்கு பிறகு ரெக்கார்ட் பிரேக் சாதனை படைத்திருக்கிறது. அந்த அளவு அவர் இறந்த பிறகு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நினைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி படைத்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதோ எம்ஜிஆர் ஆக முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிக முக்கியமான படங்களில் ஒன்று இதயக்கனியும் ஒன்று. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற சமயத்தில் வெளியான படம் இது. படத்தின் ஆரம்ப காட்சியில் அதிமுக கொடியும் இரட்டை சின்னத்தையும் காட்டி இருப்பார்கள். இந்த படத்திற்கு இதயக்கனி என்று பெயர் சொல்லப்பட்டது ஒரு சுவையான வரலாறு. அதாவது நாடோடி மன்னன் படத்தை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ரிலீஸ் செய்தார் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். படம் ஜெயித்தால் மன்னன், தோற்றால் நாடோடி என்னும் அளவுக்கு தன்னுடைய அத்தனை பணத்தையும் படத்தில் போட்டிருந்தார் புரட்சித் தலைவர். கணிப்பு எப்போதும் தப்பாது. அவர் கூறியது போல படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதற்கு மதுரையில் நடந்த பாராட்டு விழாவில் பேரர் அண்ணா கலந்து கொண்டு பேசினார். மரத்தில் ஒரு கனி படுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விழுமோ என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நல்ல வேலையாக அந்த கனி என் மடியிலே வந்து விழுந்து விட்டது. அந்த கனியை எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்றார். புரட்சித் தலைவர் தான் அண்ணாவின் இதயக்கனி. இதை எல்லா இடங்களிலும் சொல்லி பெருமைப்படுவார் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலே அண்ணாவின் வார்த்தைக்கு வடிவளிக்கும் வகையில் சத்யாமொழி சார்பில் மரியாதைக்குரிய ஆர் வீரப்பன் அவர்கள் தயாரித்த படத்துக்கு இதயக்கனி என்று பெயர் சொல்லப்பட்டது. அண்ணாவின் இதயத்தில் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் என்பது போன்ற காட்டி இதயக்கனி என்று டைட்டில் போடப்பட்டது. அப்போது சினிமா தியேட்டரில் அத்தனை மக்களும் கைதட்டி பாராட்டப்பட்டார். அந்த கிடைத்த அதே புரட்சி எனக்கும் ரசிகர்களுக்கும் இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலத்தை வென்றாலும் புரட்சித் தலைவர் என்றும் இன்றும் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.